இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பொது சின்னம் கோரி நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். தேர்தல் நடக்கும் காலத்தில் இருந்து 6 மாதங்களுக்கு முன்பே பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே 24ஆம் தேதி டெல்லி பயணம் என தகவல். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்த நிலையில் பயணம். சென்னை கொளத்தூரில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட 4 ஆண்டுகால ஆட்சியின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழக பயணத்தின் போது அமித்ஷா சந்திக்காதது வருத்தம் அளிப்பதாக ஓபிஎஸ் பேட்டியளித்ததன் எதிரொலி. ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகிய இருவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். பிரதமர் மோடியின் இதயத்தில் ஓபிஎஸ்க்கு தனி இடம் உண்டு. பன்னீர்செல்வம் எப்பொழுதும் தங்களுடன் தான் உள்ளார் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். மே மாத இறுதிக்குள் மாவட்ட ஒன்றிய அளவில் சார்பணி நிர்வாகிகளின் நியமனத்தை முடிக்க வேண்டும். பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நியமனங்களை விரைந்து முடிக்கவும் தவேக நிர்வாகிகளுக்கு கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தல். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிப்பு. கட்சி வளர்ச்சி பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கல்வி உரிமை திட்டத்திற்கான நிதியை ஒதுக்காதது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நிதி ஒதுக்காததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 4 மாத அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை இந்த மாத ஊதியத்துடன் வழங்கப்படும். 2% அகவிலைப்படி உயர்வு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். பத்து மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் மூலமாக வருகின்ற 19ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெறலாம். தனித் தேர்வர்கள் இணையதளத்தில் மதிப்பெண் பட்டியலை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்ட 10 நாட்களில் 1,69,000 பேர் பதிவு. பொறியியல் படிப்பில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக அமைச்சர் கோவி செழியன் தகவல். நீலகிரி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண குவியும் சுற்றுலா பயணிகள். 2வது நாளில் 16,580 பேர் பார்வையிட்டிருப்பதாக தோட்டக்கலைத்துறை தகவல். கடலூர் சாய தொழிற்சாலை உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். முறையான பாதுகாப்பு அம்சங்களை செய்யவும் தொழிற்சாலைக்கு நோட்டீஸ். சேலம் கொளத்தூரில் மூடநம்பிக்கை ஒழிப்பு பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும். திராவிடர் விடுதலைக் கழக ஏற்பாட்டை ஒட்டி சேலம் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
நில அபகரிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. வழக்கை வருகின்ற 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவு. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்படனை சப்ளை செய்த விவகாரத்தில் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் உரிமத்தை நிறுத்தி வைத்த உத்தரவு ரத்து. அனைத்து பால் பொருட்கள் உற்பத்திக்கான உரிமத்தை நிறுத்தி வைத்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாக முறையிட்ட மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ராமநாதபுரம் பரமக்குடி அருகே மின்சார வயரை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழப்பு. மின்சாரம் தாக்கி துடித்த வளர்ப்பு நாயை காப்பாற்றச் சென்ற சிறுவன் உயிரிழந்த பரிதாபம். சேலம் மத்திய சிறையில் கைதிக்கு கஞ்சா பொட்டலங்களை கொடுக்க வந்த நபரை பிடித்த சிறை காவலர்கள். 80 கிராம் கஞ்சாவை மறைத்து எடுத்து வந்த முகமது சுகில் என்பவரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. ஓசூரில் மேம்பாலத்தின் தடுப்பு சுவரின் மீது மோதி வெங்காயம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் கொட்டி கிடந்த வெங்காயத்தை மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்ற மக்கள். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருந்தாண்டி ஐயனார் பிடாரியம்மன் கோவிலில் கைதூக்கு தேர் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். சென்னை அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, தியாகராய நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. கொடைக்கானலில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வெயில் கொளுத்தி வந்த நிலையில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி. திருச்சி, புதுக்கோட்டை, கும்பகோணம் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கோடை வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. ஓசூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்துகள் மோதி விபத்து. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். ட்ரோன் காட்சி வெளியீடு. பகல்காம் தாக்குதலுக்கான பதிலடியின் போது தீவிரவாதிகளின் கூடாரங்களை மட்டுமே நாங்கள் குறிவைத்து தாக்குவோம், ராணுவத்தை அல்ல. தலையிடாமல் இருக்கலாம் என முன்கூட்டியே தெரிவித்துவிட்டதாக ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெறும் ட்ரெய்லர் தான், சரியான நேரத்தில் முழு படத்தையும் இந்த உலகம் பார்க்கும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. குஜராத்தின் கட்ச் பகுதியில் உள்ள நிலநடுக்க நினைவு அருங்காட்சியகத்திற்கு சென்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிலநடுக்கத்தின் போதான தத்ரூப நிலையை உணர்ந்து திகைப்பு. பிரதமர் மோடியின் காலடியை இந்திய ராணுவத்தினர் தொட்டு வணங்க வேண்டும் என பேச்சு. மத்திய பிரதேச அமைச்சரை தொடர்ந்து துணை முதலமைச்சர் ஜெகதீஷ் தேவ்தாவும் சர்ச்சையாக பேசியதால் பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். டெல்லி ஊழல் மற்றும் முறைகேடு விவகாரத்தில் மாநில மருத்துவ கவுன்சில் தற்காலிகமாக கலைப்பு. சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதால் விசாரணை முடிவுக்கு வரும் வரை கவுன்சிலை தற்காலிகமாக கலைத்து சுகாதாரத்துறை நடவடிக்கை. அமெரிக்காவில் இருந்து வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்க வகை செய்யும் மசோதா வரையறுப்பு. அதிபர் டிரம்பின் அறிவிப்பால் அந்நாட்டில் பணியாற்றும் இந்தியர்கள் அதிர்ச்சி.
3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் அமைதி பேச்சுவார்த்தைக்காக நேருக்கு நேர் சந்தித்த ரஷ்யா யுக்ரைன் பிரதிநிதிகள். யுக்ரைனுக்கு ராணுவ ஆதரவை வலுப்படுத்த வேண்டும் என்று அதிபர் செலன்ஸ்கி வலியுறுத்தல். லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா திருப்பதியில் சுவாமி தரிசனம். 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்களை காணிக்கையாக செலுத்தினார். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் இன்று முதல் மீண்டும் தொடக்கம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஆர்சிபி, கேகேஆர் அணிகள் பல பரீட்சை. மும்பை வான்கடே மைதானத்தில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பெயரில் ஸ்டாண்ட் திறப்பு. சரத்பவார், அஜித் வடேகர் ஆகியோரது பெயரிலும் ஸ்டாண்டை திறந்து வைத்தார் மகாராஷ்டிர முதலமைச்சர் பட்னவிஸ். இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடும் அபிமன்யு ஈஸ்வரன் தலைமையிலான இந்தியா ஏ அணி அறிவித்தது. சென்னை அணி வீரர்கள் கெய்க்வாட், கலீல் அகமது, கம்போஜ் ஆகியோருக்கு வாய்ப்பு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தை சுற்றியுள்ள கடைகளில் களை கட்டிய விராட் கோலியின் டெஸ்ட் போட்டி ஜெர்சி. இன்று கொல்கத்தா அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள போட்டிக்கு டெஸ்ட் ஜெர்சி அணிந்து வர இருப்பதாக ரசிகர்கள் கருத்து. டைமண்ட் லீக் தடகள தொடரில் ஈட்டி எறிதல் போட்டியில் புதிய சாதனை படைத்தார் நீரஜ் சோப்ரா. 90.23 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து 2வது இடம் பிடித்து அசத்தல். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் மழை பெய்த போது அங்கேயே குளித்து ஜாலியாக விளையாடிய ஆர்சிபி வீரர் டிம் டேவிட். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஜானிக் சின்னர் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். 3 மாத தடைக்கு பிறகு களமிறங்கிய முதல் தொடரிலேயே இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். ஜெயிலர் 2 படப்பிடிப்பிற்காக கேரளா சென்ற நடிகர் ரஜினிகாந்த். வழிநெடுக ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. கடந்த 2024 ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து தற்பொழுது வரை கார் பந்தயத்திற்காக 42 கிலோ எடை குறைத்துள்ளேன். எனது அடுத்த படம் நவம்பர் 2025 தொடங்க உள்ளது. 2026 ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் வெளியாகும் என்று நடிகர் அஜித் குமார் தகவல். சசிகுமார் நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஜப்பானில் வெளியாகிறது. மே 24ஆம் தேதி வெளியாக இருப்பதாகவும் இந்த வார இறுதியில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கும் என்றும் அறிவிப்பு. படம் ஓட வேண்டும் என்பதற்காக மண்சோறு சாப்பிடுவது முட்டாள்தனமானது என்று நடிகர் சூரி வேதனை. 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என்றும் கருத்து.